ரூபனின் கோத்திரங்கள். இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரரில் ஒருவன் சமாயா, இவன் குமாரன் கோக், இவன் குமாரன் சிமேய், இவன் குமாரன் மேகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால், இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும், யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும், இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகால் மெயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். ரூபனின் கோத்திரங்களில் வந்த பிரபுக்களைப் பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபனின் குமாரிய ஆனோக்கு முதல் ரூபனின் சந்ததியில் வந்த 17 கோத்திரங்களைப் பற்றி இந்த வசன பகுதியில் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களில் கடைசியாக பாகாலின் குமாரன் பேரா என்பவன் பிரபுவாக வருகிறான். ரூபனியரின் பிரபுவான பேராவை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் தன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். இந்த சிறையிருப்பு 10 கோத்திரத்தாரின் முதலாவது சிறையிருப்பாகும். இந்த வசனத்திற்கு முன்பாக கூறப்பட்டிருக்கும் வசனங்கள் இந்த சிறையிருப்புக்கு முன்பு நடைபெற்றிருக்க வேண்டும்.